जय राधा माधवा जय कुंज बिहारी जय राधा माधवा जय कुंज बिहारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गिरिवरधारी यशोदानन्दन व्रज जनरञ्जन यशोदानन्दन व्रज जनरञ्जन यमुनदीरा वनचारि यमुनदीरा वनचारि जय राधा माधवा जय कुंज बिहारी हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे जय राधा श्याम सुंदर राधे जय राधा गोविंद राधे जय राधा कुंज बिहारी राधा कुंज बिहारी राधा कुंज बिहारी राधे नित्य गौर हरि बोल हरि बोल नित्य गौर हरि बोल जय जय प्रभुपाद जय श्रीला प्रभुपाद जय जय गुरुदेव जय श्रीला गुरुदेव निताय गौर प्रेमानंदे हरि हरि बोल हरे कृष्णा माता जी। हरे कृष्णा गुरु जी எல்லாருக்கும் हरे माता कृष्ण जी राधे प्रभु जी எல்லாருக்கும் कृष्णा எல்லாருக்கும் हरे कृष्णा माता जी हरे कृष्ण माता जी। हरे कृष्ण माता जी। हरे कृष्ण माता जी दंडवत प्रणाम सब हरे माता जी। कृष्ण माता जी हरे हरे कृष्ण माता जी हरे हरे कृष्ण कृष्ण माता जी। तरु माता जी स्क्रीन ஷேர் பண்ண முடியுமா? हरे कृष्ण माता जी। हरे हरे कृष्ण कृष्ण हरे कृष्ण। சாந்தி மாதாஜி சித்ரா மாதாஜி அன்மியூட் பண்ணிக்கிறீங்களா? படிக்கலாம். படிக்கலாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ண. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இன்னைக்கு அத்தியாயம் 5 பதம் 11. மாத்ரஸ்னவா காயேன कायेन காயேன कायेन மனசா புத்யா मनसा बुद्ध्या காயேன மனசா புத்யா कायेन मनसा बुद्ध्या கேவலை केवलैर् केवलैर् கேவலைர் केवलैर् இந்திரியைரபி इन्द्रियैर् अभि इन्द्रियैर् கேவலைர் இந்திரியைரபி केवलैर् इन्द्रियैर् अभि யோகின
யோகின योगिनः யோகின कर्म कुर्वन्ति கர்ம குர்வந்தி योगिनः कर्म कुर्वन्ति யோகின கர்ம குர்வந்தி सङ्गम् சங்கம் सङ्गम् சங்கம் त्यक्त्वात्म த்யக்வாத்ம त्यक्त्वात्म த்யக்வாத்ம शुद्धये சுத்தயே शुद्धये சுத்தயே सङ्गं त्यक्त्वात्म शुद्धये சங்கம் த்யக்வாத்ம சுத்தயே இதோட ஃபுல்லா படிக்கலாம். காயேன மனசா புத்யா காயேன மனசா புத்யா கேவலைரிந்திரியைரபி கேவலை இந்திரியைர் அபி யோகினः கர்ம குர்வந்தி யோகின கர்ம குர்வந்தி சங்கம் त्यक्त्वात्म शुद्धये சங்கம் தயக்வாத்ம சுத்தயே சுத்ததயே ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சித்ரா மாதாஜி படிப்பீங்களா மாதாஜி? ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. பதம் 11. காயேன மனசா புத்யா கேவலை இந்திரியைர் அபி யோகின கர்ம குர்வந்தி சங்கம் தத்வாத்ம சுத்தயே. ஹரே கிருஷ்ணா ஹரே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி எல்லாருக்கும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. மங்களாச்சரணம் பண்ணிட்டு இன்னையோட ஸ்லோகாக்கு நம்ம போலாம். எல்லாரும் சேர்ந்தே பண்ணலாம். ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுருன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரஷ்னபூதலே ஸ்ரீமதே பக்தி பக்தி வேதாந்த சுவாமி நாமின் நமஸ்தே நமஸ்தே சரஸ்வதி தேவி கௌரவாணி பிரசரி निर्विशेष शून्यवादी वाक्यार्थ ஆனந்த ஸ்ரீ அத்வைத கதாதார சிவாச்சார்ய गौरभक्तवृंद ஹரே हरे கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா. யாராச்சும் இன்னைக்கு நம்ம 11வது ஸ்லோகத்தோட டிரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்களா? படிக்கிறேம்மா. படிங்க. பற்றுதலை துறந்த யோகிகள் தூய்மை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் உடல், மனம், புத்தி மற்றும் புலன்களால் கூட செயல்படுகின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஸோ நேத்து நம்ம கிளாஸ்ல பகவான் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்ட்டு நமக்கு சொன்னாங்க, பிரபு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிருஷ்ண உணர்வுல செயலாற்றவங்களோட நிலை எப்படி இருக்கு, அவங்க எப்படி அந்த செயல்களை செய்யறாங்க, அந்த நிலை அவங்களோட ஸ்டாண்டர்ட் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பகவான் நேத்தையோட ஸ்லோகத்துல அர்ஜுனனுக்கு சொல்றாரு. இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, அவங்களால எப்படி அதை செய்ய முடியுது, ஒரு ஆக்ஷன் செய்யறாங்க, அந்த ஆக்ஷனை எப்படி அவங்களால செய்ய முடியுது, சோ இதை செய்யறதுனால அவங்களுக்கு அடைய போற அந்த கோல் என்ன, அந்த டெஸ்டினேஷன் என்ன, எதை போய் அவங்க ரீச் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பகவான் சொல்றாரு. சோ இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, யார் ஒருத்தங்க அவங்களோட மனம், புத்தி, உடல், புலன்கள் இது எல்லாத்தையுமே பகவானோட சேவையில பகவானோட திருப்திக்காக செயல்படுறாங்களோ அவங்க பகவான் சொன்ன அந்த உன்னதமான நிலையை போய் அடைகிறாங்க அப்படின்னு சொல்லி இங்க பகவான் நமக்கு சொல்றாரு. சோ அது எப்படி அடைய முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எப்போ நம்ம நம்மளோட இங்க சோக்கால் சொல்லப்பட்ட இந்த உடல், மனம், புத்தி, நம்மளோட புலன்கள் இது எல்லாத்தையுமே பகவானோட சேவையில இல்ல நம்மளோட செயல்ல பகவான மையமா வச்சு நம்ம செய்யறோமோ, அப்போ நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆத்ம சுத்தையே நடக்குது அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க. சோ என்ன இந்த ஆத்ம சுத்தையே அப்படின்னா பியூரிஃபிகேஷன். அப்ப எதுல இருந்து நமக்கு பியூரிஃபிகேஷன்? இப்ப நம்ம ஒரு வாஷிங் மிஷின்ல துணியை போடுறோம்,
அப்படின்னு சொன்னா எதுக்காக நம்ம போடுறோம்? அதுல இருக்கக்கூடிய அந்த அசுத்தமான விஷயங்கள், அதுல ஒரு ஸ்டெயின் ஆயிருக்கலாம், இல்ல கரை ஆயிருக்கலாம், அது போகணும், அது கிளீன் ஆகணும், அதுக்காக நம்ம வந்து போடுறோம். அதே மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அசுத்தம், அந்த டர்ட், இது எல்லாத்தையுமே எடுக்கணும், நம்ம பியூரிஃபை ஆகணும். அப்ப நமக்குள்ள எந்த மாதிரி அந்த அசுத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொய்யான ஒரு அகங்காரம் இருக்கு. அது என்ன அகங்காரம் அப்படின்னா, இது என்னோட உடல், இத நான் எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோட புலன் திருப்திக்காக தான் நான் செயல்படுவேன். இது என்னோட குடும்பம், என்னோட மக்கள், என்னோட நாடு, இந்த உலகமே வந்து கடவுள் எனக்காக தான் படைச்சிருக்காரு. சோ அப்ப நான் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்ட்டு இவன் சொல்லி நான் எதுக்கு கேட்கணும்? இந்த மாதிரி பல விதமான நான் 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 அப்படிங்கிற அந்த பொய்யான ஒரு அகங்காரம் இருக்கு. இந்த அகங்காரம் தான் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, நம்மள வந்து பகவானோட சைடே போக விடாது. இந்த அகங்காரம் எப்படி நமக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஆசைகள் நமக்கு இருந்திருக்கு. அந்த ஆசைகள்னால நமக்கு வந்து செயற்கையான வடிவங்கள் நிறைய கிடைச்சிருக்கு. இப்ப நமக்கு வந்து இந்த ஹியூமன் பாடி கிடைச்சிருக்கு, இந்த மனித உடல் கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நமக்கு பார்த்தோம்னா மிருகமா இருக்கலாம், பறவையா இருக்கலாம், இல்ல நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இலை, செடி, கொடி, எந்த மாதிரி நிலைகள்லயும் நம்ம வந்து பிறந்திருக்கலாம். நம்ம எல்லாருமே அதை தாண்டிதான் வந்து நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஹியூமன் பாடிக்கு நமக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கும். சோ இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு செயற்கையான ஒரு வடிவம், செயற்கையான இந்த உடல், செயற்கையான அனித்தியமான இந்த உலகத்துல வந்து நம்ம வந்து பிறந்திருக்கோம். சோ நமக்கு இயற்கையான ஒரு ஸ்வரூபம் இருக்கு, இயற்கையான ஒரு நித்தியமான ஒரு ஸ்வரூபம் இருக்கு, ஒரு வடிவம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, நான் பகவானோட தாசன், பகவானோட பக்தர்களோட தாசன். எனக்கும் இந்த உலகத்துக்கும், இந்த ஜட உலகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இது வந்து ஒரு ஜெயிலு. நான் பண்ண தப்பு, நான் ஒரு தப்பு பண்ணிருக்கேன், அந்த தப்புனால நான் இங்க வந்திருக்கேன். சோ என்ன தப்பு? அது பொறாமை. அந்த பொறாமையினால, அந்த ஆசையினால நம்ம என்ன பண்ணிருக்கோம், இங்க வந்து நம்ம வந்து பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இது வந்து போகணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு உடம்புக்குள்ள நமக்கு தெரியணும், ஓ இந்த அகங்காரம் இருக்கு, இந்த அசுத்தம் இருக்கு. நமக்கு இப்ப வந்து எனக்கு டிசீஸ் இருக்கு, எனக்கு ஜாண்டிஸ் இருக்குன்னு தெரியவே இல்லை அப்படின்னு சொன்னா நான் மெடிசனே எடுக்க மாட்டேன். சோ எனக்கு என்ன நோய் இருக்குன்னு முதல்ல நான் கண்டுபிடிக்கணும். சோ அப்ப நம்ம யாருக்கிட்ட போவோம்? டாக்டர் கிட்ட தான் போவோம். டாக்டரால தான் நமக்கு என்ன நோய் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். சோ இப்ப நம்ம வந்து டாக்டரையும் போய் அப்ரோச் பண்ணியாச்சு. டாக்டர் வந்து உனக்கு ஜாண்டிஸ் இருக்குமா, நீ இந்த மெடிசனை சாப்பிடு, உங்களுக்கு வெறும் ஜுரம் மட்டும்தான் இருக்கு, நீ இந்த மெடிசனை சாப்பிடுன்னு டாக்டர் வந்து நமக்கு என்ன பண்றாரு, பிரிஸ்கிரைப் பண்றாரு. சோ அதை சாப்பிடுறது மூலியமா நம்மளோட நோய் வந்து கியூர் ஆக்கப்படும். சோ இங்க என்னன்னா, நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பியூரிபிகேஷன், நமக்கு நோய் இருக்கு, சோ இந்த நோயில இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னு சொன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் செய் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து இங்க வந்து நமக்கு சொல்றாங்க. சோ எப்போ நம்ம வந்து நம்மளோட ஸ்வரூபம், அந்த உண்மையான ஸ்வரூபம், ஸ்வரூபேன விவஸ்திதாக அப்படிங்கிறாங்க, அதாவது நான் பகவானோட சர்வெண்ட், நான் வந்து இந்த ஆத்மா, நான் இந்த உடல் கிடையாது, நான் ஆத்மா அப்படின்னு நமக்கு எப்ப தெரிய வருதோ அப்ப நம்மளோட ஆன்மீக வாழ்க்கை வந்து முன்னேற்றம் அடையும். நம்ம அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வச்சு முன்னேறி போகலாம் அப்படின்னு சொல்லி இங்க வந்து சொல்றாங்க. சோ அப்ப இது எல்லாராலையும் பண்ண முடியாதா, என்னால பண்ண முடியுமா முடியாதா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நமக்கு வரும். எனக்கு இவ்வளவு வயசாயிடுச்சு, இல்ல நான் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கேனே, என்னால பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னா எல்லாராலையும் பண்ண முடியும். பக்திங்கிறது வந்து பகவான் இவங்க மட்டும்தான் பண்ணணும், அவங்க மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு பகவான் எந்த இடத்துலயுமே வந்து நமக்கு வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லை, எல்லாருக்குமே கொடுக்குறாரு. சோ இதுல நம்ம வந்து எப்படி அந்த இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லாராலையும் பண்ண முடியும், கரெக்ட். இப்ப எல்லாராலையும் இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும். பட் அது எப்படி போக முடியும்? அதுக்கு நமக்கு கரெக்டான ஒரு கைடிங் ஒரு பர்சன் வேணும். இப்ப நம்ம வந்து ட்ரிப்பு போறோம்னா, இப்ப ஒரு திவ்ய தேசங்களே ட்ரிப்பு போறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியலாம், ஸ்ரீரங்கம் இங்க இருக்குன்னு தெரியும், ஆனா ஸ்ரீரங்கத்தோட மகிமை என்னன்னு நமக்கு தெரியாது, ஸ்ரீரங்கத்துல யார் இருக்காங்கன்னு தெரியாது, ஸ்ரீரங்கத்துல எந்த டைம்ல எந்த டைம் நமக்கு தரிசனம் கொடுப்பாரு பகவான் அப்படின்னு தெரியாது. சோ இதெல்லாம் தெரிஞ்ச ஒருத்தங்க நமக்கு வந்து கைட் பண்ணணும். அப்பந்தான் நம்மளால உள்ளபடி பகவானை போய் கரெக்டா பார்க்க முடியும். இல்ல காலையில 4 மணிக்கு அங்க வந்து பகவானை எழுப்புறாங்க, பகவானுக்கு எல்லாம் பண்றாங்க, அந்த டைம்ல நம்ம போய் நமக்கு தெரியாது, நம்ம போய் மிட் நைட்ல 2 மணிக்கு போய் நின்னோம்னா நம்மளால பகவான் அந்த டைம்ல பார்க்க முடியாது. சோ அப்ப நமக்கு கரெக்டா அதை கைட் பண்றதுக்கு ஒரு ஆளு வேணும். சோ இங்க நமக்கு அந்த கைடிங்கா வந்து பகவான் யார சொல்றாருன்னா, பகவத் பக்தர்களை வந்து சொல்றாரு. சோ இந்த பகவத் பக்தர்கள் கிட்ட நம்ம எப்ப நம்மளோட சங்கத்தை வச்சுக்கிறோமோ அப்ப
நம்மளோட ஆன்மீக வாழ்க்கை வந்து அங்க தொடங்க ஆரம்பிக்கும். சோ அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பகவத் பக்தர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, எனக்கு கிடைச்சிருக்கு சோ நான் மட்டும்தான் வச்சுப்பேன், அதை மத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கிடையாது. மழை வந்து இங்க மட்டும்தான் நான் பெய்வேன், இந்த வீட்டுக்கு மட்டும்தான் நான் பெய்வேன், இல்ல இந்த இடத்துல நான் பெய்ய மாட்டேன், அப்படி கிடையாது. மழை எல்லாருக்கும் காரணமே இல்லாம ஒரு கருணையை கொடுத்து எல்லா இடத்துலயும் பெய்யறது மாதிரி பகவத் பக்தர்களோட கருணையும் வந்து எல்லார் மேலையும் இருக்கா. இது எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஸ்ரீல பிரபுபாதரோட புக் பகவத்கீதை வந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம், உண்மை உருவில் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அவர் வந்து நான் இவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன், நான் வெஸ்ட் பெங்கால்ல தான் பிறந்தேன், இங்கதான் வளர்ந்தேன், இங்க மட்டும்தான் கொடுப்பேன் அப்படின்னு அவர் வந்து அங்க அதோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. எல்லா மொழிகள்லையும் அதை வந்து மொழிபெயர்த்திருக்காங்க, உலகம் ஃபுல்லா அதை வந்து படிக்கிறாங்க. சோ அவங்களோட கருணை எந்த மாதிரி இருக்கு, நான் பெங்கால்ல மட்டும்தான் எழுதுவேன், இல்ல இங்கிலீஷ்ல மட்டும்தான் எழுதுவேன், அப்படி கிடையாது. சோ பக்தர்களோட கருணை வந்து அந்த மழை மாதிரி எல்லா இடத்துலயுமே பொழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இங்க வந்து சொல்றாங்க. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் ஆஃப் 2 கதை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ அந்த கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம், நம்ம இதுக்கு முன்னாடியும் கிளாஸ்ல கேட்டிருக்கோம். இந்த பக்திய பண்றதுக்கும் இல்ல பக்தர்களோட சங்கம் வச்சுக்கிறதுக்கும் நமக்கு வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் முக்கியமா? நான் வந்து எனக்கு வந்து இவ்வளவு வயசு ஆகுது, இல்ல நான் இந்த கீழ் நிலையில இருக்கேன், இல்ல மேல் நிலையில இருக்கேன், நான் போய் பகவத் பக்தர்கள்னு சொல்ற இவங்களோட நான் போய் சங்கத்தை வச்சுக்க முடியுமா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். சோ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு சின்ன கதை, ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கதை சொல்லிட்டு அப்புறமா நான் இன்னொரு கதைக்கு போகலாம். நம்ம எல்லாருக்குமே வந்து நாரத முனிவரை தெரியும். சோ நாரத முனிவர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து வியாசதேவர் கிட்ட ஒரு இது சொல்றாரு, பக்திக்கு குவாலிஃபிகேஷன் எதுவுமே தேவை கிடையாது, அது வந்து நமக்கு வந்து பெர்ஃபெக்ஷனை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை வந்து நம்ம பெர்ஃபெக்ஷனால மட்டும்தான் நம்மளால போய் அந்த பக்தியை அடைய முடியும்னு சொல்றாரு. சோ அதுக்கு அவரோட பூர்வ ஜென்ம கதையையும் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாரத முனிவர் அவரோட பூர்வ ஜென்மத்துல ஒரு வேலைக்காரியோட மகனா வந்து அவர் பிறக்கிறாரு. அப்பா கிடையாது, குடும்பத்துல வேற யாருமே கிடையாது, ஒரு வீட்டுல வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரியோட பையனா அவர் வந்து பிறக்கிறாரு. சோ இங்க இவருக்கு என்ன அப்படின்னு சொன்னா, ஸ்கூலுக்கு போறது அதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது, அந்த மாதிரி எந்த வசதியுமே கிடையாது. வீட்டுல அவங்க அம்மா என்ன வேலை செய்வாங்களோ அதுக்கு கூட மாட எதையோ ஒரு சின்ன ஹெல்ப்பை பண்ணிக்கிட்டு அப்படியே அதை சுத்தி சுத்தி விளையாடுறது வைக்கிறது அவ்வளவுதான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அங்க என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அவங்க அம்மா வேலை பார்க்குற அந்த வீடு வந்து பார்த்தோம்னா ஒரு பக்தர்களோட வீடு, வைஷ்ணவ பகவத் பக்தர்களோட வீடு. அப்ப அந்த இடத்துக்கு வந்து எப்பவுமே ஆச்சாரியர்கள் வருவாங்க, அங்க கிளாஸ் நடக்கும் போகும். அப்போ ஒரு வாட்டி என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, பரிபிரஜாக் ஆச்சாரியர்கள் வந்து வராங்க. சோ இவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தேசங்களா போய் ஊரா போய் வந்து பகவானோட இந்த நாமங்களையும் பகவானை குளோரிஃபை பண்ணியும் மத்தவங்க எல்லாருக்கும் அந்த பகவானை பத்தி சொல்றதுதான் இவங்களோட வேலை. சோ இப்போ இவங்க வந்திருக்கும் போது இவங்க அம்மாக்கும் பையனுக்கும் ஒரு சர்வீஸ் பண்ற சான்ஸ் வந்து கிடைக்குது. பெரிய சர்வீஸ் எல்லாம் இல்ல, அவங்க சாப்பிட்டா அந்த மிச்சத்தை எடுக்கிறது, இந்த மாதிரி சர்வீஸ். ஆனா நம்ம லேசா நினைக்கிற சின்னதா நினைக்கிற இந்த சர்வீஸ் வந்து எவ்வளவு பெருசா அவருக்கு வந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பையன் பண்ற இந்த சர்வீஸை பார்த்துட்டு அந்த அதாவது இந்த பரிவிரக்காச் ஆச்சாரியர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த சின்ன பையனுக்கு பகவானை பத்தின உபதேசத்தை வந்து கொடுக்குறாங்க. நீ ஆத்மா, நீ எதுக்காக இங்க வந்த, பகவான் யாரு, உனக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நாரத முனிவருக்கு அவங்க வந்து சொல்றாங்க, கருணையோட சொல்றாங்க. அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் சொல்றாங்க. சோ இங்க அவங்க சொன்னதுக்கு அப்புறமா நாட்கள் கழியுது, அவங்களும் கிளம்புறாங்க. அவங்க அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, பாம்பு கடிச்சு நாரத முனிவர் அவரோட அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க. சின்ன பையன், ஆனா அவர் வருத்தப்பட்டார். அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னா, இந்த பௌதீக உலகத்துல எனக்கு வந்து யாருமே கிடையாது, ஆனா எங்க அம்மா மட்டும்தான் இருந்தா, அவ வந்து என்ன ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட் ஒரு பந்தத்துல என்ன வச்சுக்கிட்டே இருந்தா, இந்த பந்தம் இருந்தா கூட என்னால கிருஷ்ணர் கிட்ட போக முடியாதுன்னு கிருஷ்ணர் அந்த கருணையோட எங்க அம்மாவை இங்க இருந்து எடுத்துட்டாரு. சோ எனக்கு எந்த பந்தமும் இல்லை, எந்த அட்டாச்மெண்ட்டுமே இங்க எனக்கு கிடையாது. இப்ப நான் எனக்கு பகவானை தேடி என்னோட நிலை என்ன, நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன், இப்படி நான் என்ன வந்து முன்னேற்றம் அடைகிறது இப்படின்னு இந்த நிலைக்கு என்ன கொண்டு போறதுக்கு பகவான் அவரோட கருணையை இங்க காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாரத முனிவர் கிளம்பிடுறாரு. ஜூட் ரெடி அப்படின்னு கிளம்பிடுறாரு. சின்ன பையன்தான் நடக்கிறாரு, பகவானை தேடி 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 ஊர் உலகம் எல்லாம் சுத்தி 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 நடக்கிறாரு, காடு மலைகள் எல்லா இடமும் சுத்தி 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 நடக்கிறாரு. ஆனா அவருக்கு எந்த இடத்துலயுமே வந்து ஒரு சின்ன அவநம்பிக்கை கூட இல்லை, முழு நம்பிக்கை. அந்த பக்தர்கள் வந்து இப்படி சொன்னாங்க அந்த வார்த்தைகள்ல நம்பிக்கை. போறாரு,
அப்படியே நாட்கள் போகுது, அப்படியே உருண்டோடி போயிட்டே இருக்கு. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவருக்கு டயர்ட் ஆகுது, உடம்பு டயர்ட் ஆகுது. அப்போ ஒரு கொஞ்ச நேரம் ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக மரத்துக்கு அடியில உட்கார்ந்துருக்காரு. ஆனா அப்ப கூட அவர் வந்து இவங்க சொன்ன வார்த்தைகள்ல எந்த அவநம்பிக்கையும் இல்லை. அப்பவும் இருந்து பகவானை நினைச்சு ஜபம் பண்ணிட்டே இருக்காரு, பகவானோட நாமத்தை சொல்லிட்டே இருக்காரு. அந்த பகவான நாமத்தை சொல்லி 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 அந்த தியானத்துல அவர் இருக்கும்போது திடீர்னு அவருக்கு வந்து ஒரு சந்தோஷம், இனப்புரியாத ஒரு சந்தோஷம் வருது. கண்ல இருந்து கண்ணீரா வடியுது. அப்ப அவர் கண்ணு முன்னாடி பகவானோட அந்த தரிசனம் வந்து தெரியுது. பகவான் வந்து தர்சனம் கொடுக்குறாரு. ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்படியே பகவானை பார்த்துட்டு பகவானே அப்படின்னு சொல்லும்போது அந்த பகவானோட அந்த தர்சனம் வந்து மறைஞ்சு போயிடுது. இவரு கண்ணை திறந்து பார்க்கும்போது இவரால் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. எனக்கு இப்படி ஒரு இது கிடைச்சது, ஆனா அது நிலையா எனக்கு நிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து அவர் ஃபீல் பண்றாரு. சோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இவர் அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, நான் எப்ப திரும்ப பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த தியானம் பண்றாரு. பகவானோட நாமத்தை வந்து சொல்லிட்டே இருக்காரு, ஜபம் பண்றாரு. இவருக்கு எப்படியாவது பாத்துடணும். அப்போ பகவானோட தர்சனம் கிடைக்கல. ஆனா அந்த இடத்துல வந்து பகவானோட குரல் கேக்குது. ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டா மாதிரி அந்த குரல் வந்து கேக்குது. அந்த குரல் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நீ வந்து முழுமையா தூய்மை அடையல. சோ இந்த ஜென்மத்துல நீ வந்து வரமாட்ட. ஆனா நீ வந்து இந்த ஜென்மத்தை உன்னோட முழுமையான அந்த பியூரிஃபிகேஷன், இந்த ஸ்லோகத்துல பகவான் சொல்ற மாதிரி இந்த மனம், புத்தி, சென்சஸ் இது எல்லாத்தையுமே வந்து எப்ப நம்ம வந்து அந்த ரைட்டான பகவான மையமா வச்சோ இல்ல பகவானோட சர்வீஸ்ல நம்ம ஈடுபடுறோமோ அப்பம் நமக்கு முழுமையான அந்த பியூரிஃபிகேஷன் கிடைக்கும். அப்பந்தான் நம்மள போய் அடைய முடியும். இன்னும் பகவான் இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. அதை அங்க நாரத முனிவருக்கும் சொல்றாரு. சோ பகவான் சொன்ன அந்த வார்த்தையை அவர் கேட்டுண்டு அவர் என்ன பண்றாருன்னா ஃபுல் டைமா அதுக்கப்புறமா வந்து அதை எப்படி நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணி பகவானை போய் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூட்டிலைஸ் பண்றாரு. கொஞ்சம் வருஷங்கள் போகுது, அவர் இந்த சரீரத்தை விடுறாரு. அடுத்த பர்த் வந்து நம்ம இப்ப கொண்டாடுற நாரத முனிவரா இருக்காரு. சோ அந்த நாரத முனிவர் தான் என்ன பண்றாருன்னா இத வியாசதேவருக்கு நம்ம பார்க்க முடியும்னா இங்க வந்து எந்த குவாலிபிகேஷனுமே வந்து தேவையில்லை. என்ன குவாலிபிகேஷன் இருந்தது? அவர் வந்து பெரிய படிப்பு படிக்கல, இல்ல பெரிய குலத்துல பிறக்கவும் இல்லை. அவருக்கு தெரிஞ்சது ஜஸ்ட் அவங்க ஆச்சாரியர்கள் சொன்னது, அந்த சாதுக்கள் சொன்னதை காதுல வாங்கினாரு. கீழ்நிலையில பிறந்திருந்தாலும் அந்த நம்பிக்கை. சோ நாரத முனிவருக்கும் பகவான் வந்து இந்த விஷயத்தான் வந்து சொல்றாரு, இந்த பியூரிஃபிகேஷன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி இப்ப நம்மளும் என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து சங்கத்துல இருக்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப லைட்டா எடுத்துக்கிறோம். அது வந்து எவ்வளவு வேல்யூபிளான ஒரு விஷயம். நம்ம அதாவது பக்தர்கள் சங்கத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வந்து அது ரொம்ப ஈஸியா தெரியலாம். நம்ம எப்படி இதுல இருந்து நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்றது வைக்கிறது, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். இது எல்லாமே இருந்தாலும் அவங்க சொல்றத அது கரெக்டோ தப்போ அது நம்ம பிரச்சனை கிடையாது. அவங்க சொல்றாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா அவங்க சொல்றது வேற எங்க இருந்து சொல்றது இல்ல, பகவான் சொன்னதுதான் அவங்க நமக்கு சொல்றாங்க. பூர்வ ஆச்சாரியர்கள் சொன்னதுதான் நமக்கு சொல்றாங்க. நம்ம ஸ்ரீல பிரபுபாதர் புக்ல இருந்துதான் அவங்க சொல்றாங்க. சோ நம்ம அதை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு இங்க பகவான் சொன்ன அந்த பியூரிஃபிகேஷன். இப்ப நாரத முனிவர் அவ்வளோ கஷ்டப்படுறாரு, காட்டுக்கு போறாரு, தேடுறாரு, வைக்கிறாரு, இது எல்லாமே அவர் வந்து பண்றாரு. நம்மள அவ்வளோ எல்லாம் கஷ்டப்பட சொல்லல. ரொம்ப சிம்பிளா சங்கத்துல இருந்து சாண்டிங் பண்ண சொல்றாங்க, பகவானோட கதைகளை கேட்க சொல்றாங்க, ரொம்ப சிம்பிளா நம்மள வந்து வர பக்தர்களுக்கு சர்வீஸ் பண்ண சொல்றாங்க. சோ இத பண்ணும் போதே நம்ம எப்ப வந்து நம்மளோட உடலால பக்தர்களுக்கு சர்வீஸ் பண்ணும் போதும், மனமால இல்ல புத்தியால நம்மளோட புலன்களால அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணும் போதும், பகவானுக்கு சர்வீஸ் பண்ணும் போதும் என்ன நடக்குதுன்னா இந்த பியூரிஃபிகேஷன் நடக்குது. சோ இந்த பியூரிஃபிகேஷன் நடக்கும்போது அந்த ஞானிகளும் மாயாவாதிகளும் எதை கஷ்டப்படுறாங்களோ, அதாவது அவங்களுக்கு எப்படியாவது இந்த வந்து நிலை அடைஞ்சிடணும், அவங்க ரொம்ப முயற்சி பண்றாங்க, பிரம்ம பிரயத்தனமா வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த பக்குவத்தை அடைகிறதுக்கு. அவங்களால அடைய முடியலையோ அந்த பக்குவத்தை ரொம்ப எளிமையாக பக்தர்களால அடைய முடியும் அப்படின்னு சொல்லி இங்க வந்து சொல்றாங்க. சோ நம்மளும் இப்ப நமக்கு இந்த சங்கம் கிடைச்சிருக்கு, நம்ம சாண்டிங் பண்றோம், கிளாஸஸ் அட்டன் பண்றோம், இது எல்லாத்தையுமே வந்து எவ்வளவு சூப்பரா ஸ்ட்ராங்கா கெட்டியா புடிச்சுக்கிட்டு நம்ம முன்னேறி போகணும் அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ல வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா. சோ இன்னைக்கு ஒரு கதை தான் சொல்ல முடிஞ்சிச்சு, இன்னொரு கதையை நம்ம இன்னொரு கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தெளிவா நல்லா புரிய வச்சிருக்கீங்க மாதாஜி.
நாரதர் கதையெல்லாம் இப்பதான் மாதாஜி தெரியுது. அவருடைய பூர்வீகம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அவருக்கு சொன்னது அந்த முனிவர் பேர் என்ன மாதாஜி? நாரதருக்கு சின்ன பையனா இருக்கிறப்ப நீ இந்த சொன்னார்களா? பகவானை பற்றி சொன்ன பக்தர்கள் எனக்கு அவங்களோட பேர் என்னன்னு எனக்கு தெரியல மாதாஜி. அவர் போன ஜென்மத்துல எந்த ஆச்சாரியர் அவருக்கு சொன்னாருன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, அது வந்து பரிவிரக்காஜ் ஆச்சாரியா. அவங்க டிராவல் பண்ணி வருவாங்க, ஒரு இடத்துல பண்ணுவாங்க, அந்த இடத்துல அவங்க வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி. சோ எனக்கு பரிவெக்கராச்சாரியா, பரிவிரஜாக்காச்சாரியார், டிராவல் பண்ணி இந்த மாதிரி பகவானோட இந்த மாதிரி கதைகள் அவரை பத்தி சொல்றவங்கள வந்து பரிவிரஜாக்காச்சாரியான்னு சொல்லுவாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்போ சதுர்மசி மாசம் அப்ப வந்து பக்தர்கள் வந்து அங்க தங்கி இருந்து அவங்க சேவை பண்ணிருந்தாங்க. 4 months வந்து சதுர்மசி மாசம். அப்ப அந்த 4 months வந்து அங்க சேவை பண்றாங்க அந்த ஆசிரமத்துல. ஓகே மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. யாருக்கும் வேற எந்த கொஸ்டின்ஸ் இல்லைன்னா நம்ம ரீகேப்க்கு போலாமா மாதாஜி? எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே இன்னைக்கு ரீகேப் வந்து ஹரிசங்கர் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு, மாதாஜி சொன்னதுல இருந்து இம்பார்ட்டன்ட். ஹரிசங்கர் பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி இல்ல, லைன்ல இல்ல மாதாஜி. அவரு பக்தர்கள் அசோசியேஷன் தான் வேணும். எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ராதாராணி மாதாஜி. பக்திக்கு தகுதி தேவை கிடையாது, பக்தர்கள் அசோசியேஷன் தான் வேணும்ன்றத நாரதர் முனிவர் மூலமாக தெரிந்து கொண்டோம். ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. வேற யாருக்காவது ஏதாவது பாயிண்ட் ஆட் பண்ணுமா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வெற்றி செல்வி மாதாஜி. மாதாஜி, இந்த மனம், புத்தி, உடல், புலன்கள் எல்லாமே தூய்மை அடையணும். அது வந்து இந்த வாஷிங் மிஷின்ல துணி போட்டு எப்படி சுத்தம் பண்றாங்களோ அது மாதிரி நம்ம வந்து கிருஷ்ண உணர்வுல ஈடுபட்டு அதை சுத்தம் பண்ணணும் அப்படின்றதுதான் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க மாதாஜி. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெற்றி செல்வி மாதாஜி. வேற யாருக்காவது ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணுமா? ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம இன்னைக்கு இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாமா மாதாஜி? வாஞ்சா கல்பியா சொல்லிட்டேன். சொல்லிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. வாஞ்சா கல்பதருभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. आनंद कोटि वैष्णव वृंद की जय, श्रील प्रभुपाद की जय, श्रील गुरु महाराज की जय, निताय गौर प्रेमानंदे हरि हरि बोल. हरे कृष्ण. थैंक यू.